27 செப்டம்பர் 2025 கரூர் மாவட்டத்தில் டிவிகே கட்சி சார்பாக நடத்தப்பட்ட கேம்பெயினில் நடந்த துயரமான சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மொத்தம் 41 பேர் இறந்துருக்காங்க. 100 பேர்கிட்ட காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு அப்பா தன்னோட இறந்து போன குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு கீழே எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு கதறி அழுதுட்டு இருந்திருப்பார். எல்லாருக்குமே அந்த வீடியோ பாதிப்பை தந்திருக்கும். அங்கே டைம் ஆக ஆக ஒவ்வொரு டெத்து கவுண்ட்டாக ஏறிட்டே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய இந்த மக்கள் கூட்டம் யாரை பார்க்கறதுக்காக வந்துச்சோ, இல்லை யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து நின்னாங்களோ, அந்த டிவிகே கட்சியிலேருந்து முக்கிய நிர்வாகிகள் யாருமே உதவி பண்ணுறதுக்கு வரல. இப்போ விஜய் மறுபடியும் அந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக வந்தால் மறுபடியும் இன்னும் கூட்டம் கூடிரும், அதுவே மக்களுக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்திடும்னா, அட்லீஸ்ட் அவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போதாவது கால் பண்ணி தன்னோட கட்சி நிர்வாகிகளுக்கு கூப்பிட்டு கைட் பண்ணியிருக்கலாம்ல. இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, போய் மக்கள் பக்கத்தில் நில்லுங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றுங்க அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம்ல. அப்படி பேசி ஒரு வீடியோவாவது ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கலாம்ல. அந்த டைமில் அந்த மக்கள் கூட நிற்கிறதுக்கு யாருமே வரல. ஆளுங்கட்சியில் இருக்க அந்த முதன்மை தலைவர்கள் எல்லாருமே அந்த பிரச்சனை நடக்கும்போது வந்தாங்க. அவங்க அரசியல் படுத்த வந்தாங்களோ எது படுத்த வந்தாங்களோ எல்லாம் ஓகே. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம். அவங்க வந்து அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணது. சரி, ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மீடியா நிறையா இருக்கலாம், அவங்கள ப்ரொவோக் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்கலாம், அங்கே பதில் சொல்லலை, அதுலேயும் அரசியல் பண்ணுவாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டாவது ஒரு வீடியோ போட்டிருக்கலாம்ல. இப்படி 3 நாள் கழித்து வீடியோ போடுறதுக்கு அந்த டைம்லேயே ஒரு சின்ன வீடியோவோ இல்லை உங்கள் கட்சி நிர்வாகிகளை வந்து கைட் பண்ணியிருந்தாலோ அட்லீஸ்ட் அந்த 41 பேரில் ஒருத்தரையாவது காப்பாற்றிருக்கலாம்ல. இப்போ அங்கே நிர்வாகிகள் போய் நின்னா என்ன ஆக போகுது? மிஞ்சி மிஞ்சி போனால் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைப்பாங்களா? வச்சுட்டு போட்டுமே, யாருக்காவது ஒருத்தருக்காவது ஹெல்ப் பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றிட்டாவது நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கலாமே. அந்த டைமில் ஓடி ஒளிஞ்சு இப்போ கடைசியில் என்னாச்சு? இப்போவும் ஜெயிலில் பிடிச்சி தானே போட்டிருக்காங்க. நீங்க திருந்தணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை அடிக்கிறேன், தப்பா நினைச்சுக்காரு. எனக்கு எப்போ இந்த வீடியோ போடணும்னு ட்ரிகர் ஆச்சுன்னா, அண்ணன் இப்போ ஒரு 4 நிமிஷம் வீடியோ ஒன்று 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாரு, அதை பார்த்து தான். அந்த வீடியோவை பார்த்தனே, டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அதில் ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பாரு, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி உங்கள் மேலே தப்பே இல்லாமல் போகும்? அது எப்படி உங்களுக்கு அந்த பொறுப்பே இல்லைங்கிற மாதிரி ஈஸியாக உதறி தள்ளிட்டு போகிறீங்க? அந்த கூட்டம் யாருக்காக வந்த கூட்டம் முதல்ல? இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரோட்டில் போயிட்டு இதாகிட்டாங்களா? இல்லை இல்லை, உங்களை பார்க்கறதுக்காக தானே வந்தாங்க. வேறு யாரையுமே இல்லை, உங்களை மட்டும்தான் பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் அது. அப்போ அக்கௌண்டபிலிட்டி யார் எடுக்கணும்? நீங்கள் தான் ஃபஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துருக்கணும். எடுத்துட்டு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த மக்களுக்காக நீங்கள் பேசியிருக்கணும். இப்போதைக்கு என்ன தேவை? அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை, அதை கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் அதெல்லாம் பண்ணல. அந்த பொறுப்பையே எடுத்துக்காம உடனே இந்த மாதிரி வந்து 4-5 கூட்டம் நாங்கள் நடத்திட்டோம், அங்கெல்லாம் எதுவும் ஆகலை, கரூரில் மட்டும் ஏன் நடக்குதுன்ட்டு ஒரு கேள்வி வேற கேட்டு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு 1000 சந்தேகம் வரலாம். ஆனால் அது இப்போவே கேட்கணும்னு என்ன இருக்குது? அந்த வீடியோவில் வந்து தேவையில்லாத அந்த பார்ட்டை கட் பண்ணிட்டாவது போட்டிருக்கலாம். ஏன்னா நீங்கள் வீடியோ போட்டதே லேட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு நீங்கள் பொறுப்பே ஏற்றுக்கலை. அந்த வீடியோ ஆக்சுவலாக எப்போ போட்டிருக்கணும்னா அந்த பிரச்சனை நடந்த அன்னைக்கு போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 2-3 நாள் கழித்து இல்லை எனக்கு இதில் ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட அது வேற மாதிரி போயிருக்கும். இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சில விஷயம் வந்து ஸ்ட்ராட்டஜியாக பண்ணக்கூடாது, அது வந்து உள்ளேருந்து வரணும். இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் பார்த்து அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த அப்பா ஓடுறாருன்னா அந்த அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? அந்த பரிதாபப்படுறது, அதுக்காக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கூடவா உங்களால் சுயமாக பேச முடியாது? சுயமாக யோசித்து பேசுங்க. மற்றவங்க எழுதி கொடுத்ததை பேசி அடி வாங்குறதுக்கு சுயமாக பேசி அடி வாங்கிட்டு போயிடலாம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வரதுல என்ன நியாயம் இருக்குது? நீங்கள் கேட்கலாம், எல்லா கட்சி தலைவர்களும் லேட்டாக தான் வராங்க, ஆனால் வந்து அவங்கள கேள்வி கேட்காம இவரை மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. நானும் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் ஊரில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுருக்கும் போது அவங்கள கூப்பிட்ற தலைவர்கள்லாம் எல்லாருமே லேட்டாக தான் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, அங்கே எங்கேயுமே டெத்து நடக்கலைல்ல. இப்போ இங்கே டெத்து நடந்திருக்கு, அதோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இதுவும் இருக்குல்ல. அப்போ கேட்க தான் செய்வாங்க. அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு அதை அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு ஒரு வீடியோ போட்டுக்கலாம்ல.
அங்க ஆல்ரெடி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. டிவிகேல இருக்கவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுங்கள கண்ட்ரோல் பண்றதே கஷ்டமா தான் இருக்கு. இதுல வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த நேபாள்ல நடந்த ஜென்சி போராட்டத்த பத்தி அப்படி ஒரு ட்வீட் போட்டு உடனே டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு டெலகிராம்ல குரூப் கிரியேட் பண்ணிட்டு அங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப நீங்களும் வந்து இப்படி ஒரு அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்காம ஒரு வீடியோ போட்டீங்கன்னா, அவங்களுக்கு அது ஒரு ஃபியூயலா மாறிராதா? எங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. உங்க மேல என்னென்ன தப்பு இருக்குன்னு தெரியுமா? முதல் தப்பு, இன்னும் டிவிகே வந்து ரசிகர் மன்றமா தான் செயல்படுது. ஒரு கட்சியா செயல்படல. நீங்களும் தலைவரா மாறல. இன்னும் ஆக்டரா தான் இருக்கீங்க. 2வது, அன்னைக்கு அந்த பிரச்சனை நடக்கும்போது, அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது போயிட்டு டிவிகே சார்புல சப்போர்ட் பண்ணியிருக்கணும். டிவிகே கூட வேணாம். அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவாவது போய் நின்றுக்கணும்ல அங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட. 3வது, இந்த வீடியோ. 4வது, சோசியல் மீடியாவ மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 5வது வந்து, ஃபர்ஸ்ட்டு வெளிய வந்து பேசுங்க யாராவது. இது உங்க கட்சி தானே. நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். யாருமே வர மாட்டேங்கிறீங்களே. அப்படி என்னதான்யா பண்ணுவீங்க எல்லாரும் உள்ள உட்காந்துட்டு? அரெஸ்ட்டுக்கு பயந்துட்டா? எப்படி இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும்னு ஆச்சுன்னா, எப்ப வேணா அரெஸ்ட் பண்ணலாம். எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அதுக்கு தைரியமா வெளிய வந்து ஃபேஸ் பண்ணலாம்ல ப்ராப்ளத்த. 1 வாரம் ஆச்சு. போய் அந்த மக்கள பாருங்க. ஒருத்தர் கூட வரல. 1 வாரம் ஆச்சு இன்னும். யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. டேய் பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு. இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கற. இந்த சிவிக் சென்ஸு, ரிக்ரெட்டு, எம்பத்தி, சாரி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கவுண்டபிலிட்டி இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட்டு. உண்மையிலேயே நீங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும், நல்லாட்சி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள வந்து சரி பண்ணுங்க. ஊருக்கோசரம் தானே பேசினேன். மேல மரியாதை இல்லைன்னா நம்மளே நம்ம ஊரை விட்டு கொடுக்க தப்புனா. அடுத்தது விஜய் ஃபேன்ஸ். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியுதா உங்களுக்குலாம்? இது ஒரு வீடியோன்ட்டு இத பார்த்து ஸ்டாண்ட் வித் விஜய்ன்ட்டு மாசா இதுக்கு வேற எடிட் போட்டுருக்கீங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்க்கறது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த இந்தியன் 2ல சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியாங்கிற மாரி தான் இருக்கு. சந்தேகப்பட்டு கேள்வி எழுப்புறது வேற, கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்றது வேற. நீங்களா ஒரு கதைய கிரியேட் பண்ணி அந்த கதையில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறோமோ அத தெளிவா யோசிச்சு பேசுங்க. இப்ப நீங்க பேசணும்னா அதுக்கான ஆதாரத்த குடுக்கணும். அதையும் மனசுல வச்சுக்கங்க. எதுவுமே இல்லாம பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆவாது. இப்படி அரசாங்கம் தான் எல்லா தப்பையும் பண்ணுது. இப்படி ஒரு பர்ட்டிகுலரான ஒரு கட்சி தான் எங்கள வச்சு சதி பண்ணுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா வந்து நம்ம கிட்ட இருக்க தப்ப நம்ம ஏன் பார்க்க மாட்டோம்? நம்ம எல்லா விதத்துலயும் கரெக்ட்டா நடந்துக்கிட்டோமா? இல்ல. அப்போ நம்மள ஃபர்ஸ்ட்டு நம்ம திருத்திக்க ட்ரை பண்ணணும்ல. எங்ககிட்ட எந்த தப்புமே இல்ல. எல்லா தப்பும் அவங்க தான் பண்றாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுனால நமக்கு என்ன கிடைச்சிற போகுது? இல்ல எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க மைண்ட் செட்ல என்ன இருக்குன்னா, 2026ல விஜய் வந்து சிஎம் ஆகிருவாருன்னு ஒரு நம்பிக்கைய வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்க. ஆனா ரியாலிட்டியா என்னன்னா, அப்படி ஒண்ணு நடக்க போறதே கிடையாது. இத நான் வந்து ஒரு கேவலமாவோ, இல்ல வந்து பொறாமையினாலோ நான் சொல்லல. ஆனா ஆக்சுவலான ஃபேக்ட் அதுதான். அப்படிதான் நடக்கும். அரசியல் உடனே வந்து முதல்வன் படத்துல வர மாரி தூக்கி கொண்டு போய் உட்காரலாம் வைக்க முடியாது. சரி நீங்க அதுக்கே எல்லாத்தையும் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. ஆனா நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா, அது டிவிகேக்கும், விஜய்க்கும் தான் பெரிய பிரச்சனை. நம்ம கிட்ட இருக்க தப்ப எப்போ திருத்த போறோம்? நம்ம இன்னும் அந்த ஒரு ஹீரோ, ரசிகன் அந்த மனப்பான்மையிலேயே நம்ம இருக்கோம். இப்போ ஹீரோவா இருந்தா என்னைக்காவது தான் வெளிய வருவாங்க. சரி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அடிச்சு புடிச்சு போய் பார்க்குறாங்க. இல்ல அவரு தான் இப்ப அரசியலுக்கு வந்துட்டார்ல. இனிமேல் எப்ப வேணா, எங்க வேணா பார்க்கலாம்ல. இல்ல இனிமேல் எப்பவுமே வெளிய வராமயா இருக்க போறாரு. வந்துட்டு தானே இருக்க போறாரு. அரசியலுக்கு வந்துட்டா எப்பவுமே எங்கேயாவது போயிட்டு தானே இருக்கணும். வாரம் ஏதாவது ஒரு ஊர்ல கூட்டம் நடக்க தான் போகுது. அப்ப பார்த்துக்கலாம்ல. இப்ப ரசிக மனப்பான்மையில இருந்தா என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஐயோ! என் தலைவர் வந்துட்டாரு. நான் போய் அவர பார்த்தே தீரணும். எப்படியாவது நான் பார்த்துறணும் அப்படின்ட்டு பக்கத்துல எவன் நிக்கிறான்னு தெரியாது. கூட எவன் வரான்னு தெரியாது. எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு நான் போய் பார்த்தா போதும். அவரு கூட ஒரு செல்ஃபி எடுத்தா போதும் அப்படின்னு தோணும். இல்ல இடம் இல்லையா, நான் மரத்து மேல ஏறி பார்க்குறேன். இல்ல ஏதோ ஒரு பில்டிங் மேல ஏறி பார்க்குறேன். இல்ல டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா, விஜய் தான். டிவிகே தான். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ விஜய் வந்துட்டாரு. நீங்க செல்ஃபி எடுக்கணும். இல்ல எங்கேயாவது ஏறி அவர பார்த்தே ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு பில்டிங் மேல ஏறுறீங்க.
மரத்து மேலே ஏறுறீங்க, இல்லை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஏறுறீங்க, கரண்ட் அடித்து கீழே விழுந்து ஏதோ ஒன்று ஆயிடுது, மரம் விழுந்து கீழே விழுந்துடுது. இப்போ ஏறின நான் வந்து கீழே விழுந்து இறந்துட்டேன்னு வைங்க, இது யாரை பாதிக்கும்? மெயினாக என் ஃபேமிலி பாதிக்கும். அரசியலாக யாரை பாதிக்கும்? யாரை ப்ளேம் பண்ணுவாங்க? டிவிகேல இருக்கவங்களையும் விஜயன் தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அதுவே அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆகிராதா? இல்லை அதெல்லாம் விடுங்க. இப்போ உங்களுக்கு எதுவும் ஆகலை, இப்போ நீங்கள் மரத்துலேருந்து கீழே விழுகும்போது வேற யாராவது இருந்து அவங்க மேலே மரம் முறிஞ்சு விழுந்து நீங்களும் கீழே விழுந்துடுறீங்க. இப்போ என்ன நடக்கும்? அவங்க வந்து இறந்துட்டாங்க, ஓகேவா? இது வந்து கட்சி பேர் பாதிக்கும், உங்கள் பேர் பாதிக்கும், அதெல்லாம் விடுங்க. அது எல்லாத்த விட பெரிய விஷயம், அநியாயமாக ஒரு உயிர் போயிருக்கும்ல. அந்த கில்ட்டோட எப்படி வாழ்வீங்க? நம்மனால ஒருத்தன் உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ விஜய் ஒரு கூட்டத்தை வந்து நடத்தணும்னு பிளான் பண்ணுறாரு. தொண்டனா நம்ம வேலை என்ன? இப்போ நம்ம அந்த கூட்டத்தை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அதை நம்ம தான் வழி நடத்தணும். ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதில்ல. உடனே ரசிக மனப்பான்மையில் போயிட்டு நானே பார்க்கணும், நானே செல்ஃபி எடுக்கணும்னா இது கரெக்டாக இருக்குமா? அவனுங்க சொல்கிறதுல தப்பே இல்லை, ஜாம்பி மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. இல்லை நீங்கள் ஓகே, நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே வச்சுக்கலாம். விஜய் வந்து 2026 ஆட்சியை பிடிச்சிடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கரெக்டாக இருக்கணும்ல. இப்போ நம்ம கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராமல் இருக்கும். நீங்கள் கரெக்டாக இல்லாமல் நீங்கள் ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது. இப்போ நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அது நம்ம சார்ந்திருக்க கட்சிக்கோ தலைவனுக்கோ மட்டுமே உதவியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அது சுற்றி இருக்க எல்லாருக்குமே அது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் ஏன் யோசிக்கவே மாட்டோம்? என்னை எதுவுமே நான் சரி பண்ணிக்க மாட்டேன், நான் அடுத்தவனையே குறை சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கணும். ஹீரோ வராரு, ஃபேனாக நான் போய் பார்க்குறேன், அவ்வளோதான். இதை வச்சுட்டு அரசியல்லாம் பண்ண முடியாது. உங்களை வச்சுட்டு மற்றவங்க வேணால் அரசியல் பண்ணலாம். விஜய் அண்ணாகிட்ட கேட்குறது ஒன்று தான், நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஹீரோங்கிற மென்டாலிட்டியிலேருந்து அரசியல் கட்சி தலைவருங்கிற மென்டாலிட்டிக்கு வாங்க. அதே மாதிரி டிவிகே ஃபாலோவர்ஸும் ரசிகர் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து தொண்டனாக மாற ட்ரை பண்ணுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, எப்பேற்பட்ட கட்டுக்கோப்பான கட்சியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் பார்த்து நடத்துகிற கட்சியவே போட்டு பொலன்னு பொழந்துறிவாங்க. இப்படி எந்த பொறுப்புமே ஏற்றுக்காம தன் பக்கத்தில் இருக்க தப்பை உணரவே உணராமல் இன்னும் இப்படியே சுற்றிட்டு இருந்தா ஈஸியாக அடிச்சு தூக்கி வெளியே வீசிடுவானுங்க. மற்ற கட்சிக்காரங்கள்லாம் எப்படி அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்குறாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதே மாதிரி தான் நீங்களும் ஆக போகிறீங்க. அப்புறம் எப்படி மாற்று அரசியல் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க? அட்லீஸ்ட் இதுலையாவது மாற ட்ரை பண்ணுங்க. தப்பு பண்ணாங்கன்னா ஏன் தப்பு பண்ணாங்கன்னு கேளுங்க. ஏன் தப்பு பண்ணாங்கன்னு கேட்டால் தான் அடுத்த டைம் அதை தப்பை பண்ண மாட்டாங்க. ஓகே, இதை தப்புனே உணராமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்போ அவங்க எப்படி மாறுவாங்க? டிவிகேல இருக்கவங்க மட்டும் நெரேட்டிவ் செட் பண்ணல. ஆளுங்கட்சியில் இருக்க முதன்மை தலைவர்கள் எல்லாருமே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதை வச்சு இதை அரசியலாக மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன உடனே அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற சோசியல் மீடியாவில் இருக்க ஒரு 20 பேர் இவங்க நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, விஜய் தான் கொலைகாரன், விஜய் தான் தன்னோட சுயநலத்துக்காக 41 பேரையும் கொண்டிருக்கான். நீங்கள் வேணால் போயிட்டு, நான் அந்த 20 பேர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் போயிட்டு அவங்க வீடியோவை பாருங்கள். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதை நெரேட்டிவை செட் பண்ணிட்டுருக்காங்க. விஜய் ஒரு கொலைகாரன் போஸ்டர் ஓட்டுறது, அவங்க வீட்டு முன்னாடி போய் சண்டை போடுறது, விஜய் கையில் தான் ரத்தக்கரை இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் அரசியல் பண்ணலைன்ட்டு அரசியலை தான் நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எந்த அரசியல் தலைவரும் தன்னோட கட்சிக்காரங்க இறக்கணுன்ட்டு விரும்ப மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்களாம் பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குது? அவங்க டிவிகே மேலேயும் விஜய் மேலேயும் எந்த தப்பு இல்லை, முழு பிரச்சனையும் அரசாங்கத்து மேலே தான் இருக்குன்னு குற்றம் சாட்டுறாங்க, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் அதை தானே பண்ணுறீங்க. அரசாங்கத்து மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பையும் டிவிகேவும் விஜயும் தான் பண்ணாங்க அப்படின்ட்டு. என்ன வித்தியாசம்? இதனால எதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க எல்லாரும்? இதுதான் அரசியல். காலங்காலமாக அரசியல் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. இன்னுமே நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் வேணால் கேட்கலாம், சோசியல் மீடியாவில் டிவிகேவாக கேட்ட அத்தனை கேள்விக்கும் வந்து அரசாங்கம் பதில் வச்சுருக்கு, அதனால நாங்கள் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. என்ன பதில் சொன்னாங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 2 இது சொல்கிறேன். அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க கேட்ட இடத்த தான் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி இவங்க 10,000 பேர் வரான்னு சொன்னாங்க, அதுக்கேற்ற பாதுகாப்பை தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து இந்த பதிலை சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் உண்மையாக உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள்,
இதுவே அந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இல்லாமல் அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு கட்சி இருந்துச்சுன்னா இந்த பதிலை கேட்டு நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? என்னெல்லாம் பேசியிருப்பீங்க? அரசாங்கம்னா அரசாங்கம் மாதிரி பதில் சொல்லணும், ஏதோ ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற கம்பெனி மாதிரி பேசக்கூடாதுன்னு பேசியிருப்பீங்க. அதை ஏன் இங்கே கேட்க மாட்டீங்க? நீங்கள் போன ஆட்சியில் பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அரசாங்கத்தை கேள்வி கேட்டால் தான் அந்த அரசாங்கம் கரெக்டாக இயங்கும்னு சொன்னீங்கல்ல. இப்போ ஏன் அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க? பதில் சொல்லிட்டா போதுமா? அந்த பதில் வேலிடாக இருக்க தேவையில்லையா? போன ஆட்சியில் எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க? மக்களுக்காக மக்கள் கூட நின்று பேசுகிறாங்க, இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமே எத்தனை பேர் பேசிட்டு இருப்பாங்க? இப்போ ஆட்சி மாற்றம் வந்தோடனே நீங்கள் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த கட்சிக்கு ஆதரவாக தான் நீங்கள் பேசுவீங்க. அந்த கட்சி எந்த தப்பு பண்ணாலும் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. அரசாங்கத்தை அக்கௌண்டபிலிட்டி எடுத்துருக்கே நீங்கள் விட மாட்டீங்களே, நீங்கள் தானே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னென்னா, ஓகே இப்போ டிவிகே மாட்டிருச்சு, விஜயும் மாட்டியாச்சு, ஒரே அடியாக இவங்களை அடித்து முடிச்சு விட்டுறணும், இதுதான் சமயம்ன்ட்டு தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்காக நீங்கள் பேசவே இல்லை. நீங்கள் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, மக்கள் பக்கத்தில் நிற்கிறேன்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் பேரளவுக்கு, ஆனால் அது உண்மை கிடையாது. மக்களுக்காக பேசுறதுனா எப்பவுமே மக்களுக்காக பேசணும். நீங்கள் ஆட்சி மாறினே நீங்கள் மனசு மாதிரி மாறிட்டீங்கன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அந்த காலத்துலேயே இப்படி தான் இருந்திருக்கீங்க. மக்கள் சார்பாக நின்று பேசுகிறோன்ட்டு ஒரு கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இதை ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் போகலாம், ஆனால் இதுதான் உண்மை. அந்த பக்கம் இருந்து அந்த பக்கத்துலேருந்து விஜய் மேலேயும் டிவிகே மேலேயும் எந்த தப்பு இல்லை, அரசாங்கத்து மேலே தான் எல்லா தப்புன்னு அங்கேருந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டோம். நீங்கள் அரசாங்கத்து மேலே எந்த தப்பும் இல்லை, டிவிகேவும் விஜயும் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுங்கள். நடுவில் இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் பைத்தியக்காரங்க. இங்கே எவனும் சைடு இருக்க தப்பு ஒத்துக்க போகிறதில்ல. ஏன்னா இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் தேர்தல் வருது, அதை பாதிக்கும்ல. அடுத்த மக்கள் நம்ம இன்னும் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது கட்சி மீட்டிங்காக இருந்தாலும் சரி, மாநாடாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஊரில் திருவிழா, கோயில் திருவிழா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி. நான் போன வீடியோவில் கூட அந்த பெங்களூரில் நடந்த அந்த மக்கள் நெருக்கத்தில் 11 பேர் இறந்தாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, பெங்களூரில் தானே நடக்குது, அங்கே தானே நடக்குது, நமக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிருக்கோம். ஆனால் அது எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும்னு நினைக்கிறேன். விகடன் ஒரு சின்ன ஆர்டிக்கிள் ஒன்று போட்டுருந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அதில் ஒரு லைன் ஒன்று, முக்கியமான லைன் இருந்துச்சு. அரசியல் கட்சிகள் தங்கள் சக்தியை காட்டவோ காட்ட விடாமல் தடுக்கவோ செய்யும் சித்து வேலைகளில் அப்பாவிகளின் உயிர்கள் பறிபோவதை ஏற்க முடியாது. கடைசியாக ஒன்று சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மக்களான நம்ம எல்லாருமே நம்ம இன்னும் அந்த சிவிக் சென்ஸுங்கிறதுல ரொம்ப வீக்காக இருக்கும். அப்படின்னா என்னன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம அதை கற்றுக்கணும். ஒரு நல்ல ரசிகனாக இருக்கிறத விட, ஒரு நல்ல தொண்டனாக இருக்கிறத விட, ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறது தான் பெருசு.